சில கோடி பணங்களை இழந்து வேதனை அடைந்த துயர அலைகள் உண்டு. உண்மையா? இன்று வரை அந்த பாச வலையிலிருந்து மீள முடியாத துன்பம் இருக்கிறது. சாமி அது பாசமா அல்லது மாந்திரிகத்தாலான மை வேலையா, எதனுடைய மயக்கத்தில் இந்த துயரம் நடந்துச்சு என்ற ஒரு கலக்கம் உங்கள் 2 பேர் உள்ளத்திலும் இருக்கிறது. கால் ஒன்றலாம். ஆசையே அல்லை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. அந்த பெண்ணிடமிருந்து பிரிந்தால்தான் இந்த வாழ்க்கை சரியாகுமா, இல்லை இந்த செல்வங்களை மீட்டுவதற்கு வேற வழிகள் இருக்கிறதா என்ற ஒரு குழப்பமான உணர்வு ஒரு உள்ளத்தில். இந்த செல்வத்தை நான் மீட்டி தந்துருந்தேன், பையனை என்ன செய்யணும்? வேணும். கால் ஒன்று வரலாம். இந்தாப்பா, பையனை மெல்ல மெல்ல அங்கேருந்து உருவி கொண்டு வந்து குடும்பத்தில் சேர்க்குறேன், பணத்தையும் வாங்கித்தாரேன். இந்த மாதத்திலிருந்து உனக்கு தொழில் அமையும், அதுக்கு வேண்டிய செல்வங்களும் கிடைக்கும். ஆமாம், அதை அடுத்து பேசுவோம். பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்க இந்தோட தம்பி, வணங்க. வெற்றி அடைந்து வருவாய், நலமடைவாய், என்னாலும் உயர்ந்திருப்பாயப்பா. கால் நின்று வரலாம். நடைய மாத்து ஆத்தானி ஆடுறிய என்ன பார்த்து கூத்து, அதை இது ஒன்ன போல நாத்து. வரலாம் 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 வரலாம். அப்பா, அம்மா, ஐயா, அம்மா, என் ஆத்தா, என் தாத்தா, என்ன வேணும்? மகன் எங்கே இருக்கிறார்? மகளுக்கு. கல்யாணத்துக்குரிய காலங்கள் கடந்து 4 வருஷம் ஆயிடுது. அந்த யோகங்கள்லாம் மீறி. ஆனால் இப்போ இந்த மனக்கோலத்தில் வேறு எதுவும் தடைகள் இருக்கா, யாராலையும் இடைஞ்சல் இருக்கா அப்படிங்கிறத நான் பார்க்கணும். கிரகங்களாலும் சில மனிதர்களாலும் சில இடைஞ்சல்கள் இவளுக்கு உண்டு. அந்த இடைஞ்சலினுடைய நோக்கத்தில் இவள் மனதை திருப்புவதற்காக ஒரு சில முயற்சிகள் மந்திரத்தால் மாய வேலைகளால் நடந்திருக்கிறது. அதனால் இவளுடைய வாழ்க்கை இப்பொழுது தடம்பிரண்டு வேதனை அடைந்து நேர நடைமுறை இல்லாமல் குழப்பமாக இருக்கும். அதனால் இப்போ அடுத்து ஒரு நல்ல வாழ்வை அமைச்சு புண்ணியமாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன், இனி நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன். நடந்ததெல்லாம் விட்டுறணும். நடக்க போகிற நன்மைகளை எண்ணி என்னைக்கும் மனதை தைரியமாக வச்சிருக்கணும். சரிண்ணா? பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்க்க வேண்டும். தனிமையில் பார்த்து பேசி இவளுக்கு ஒரு தெளிவான விடையை உங்களுக்கு கொடுப்பேன். அன்னைக்கு வந்து இங்கே தங்கிக்கொண்டும் வாழ்க்கையை செம்மையாகி தரேன். எந்த மனக்குறை இல்லாமல் உயர்வாக வாழ வைக்கிறேன். என்னம்மா? நல்லா. உன் பேர் என்ன பேருமா? கிறிஸ்டியனா நீங்கள்? மகாசக்தியார் செயற்பட்டனா. குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள். கால் வந்துட்டு வரலாம். இந்த ஃபேன் ரொம்ப குளிருங்க. வரலாம்.
இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் ஜனனமாகுது என்பது உண்மை. அந்த சக்தியோட மகிழ்ச்சியோடவே உங்களுடைய வாழ்க்கையை நான் புண்ணியமாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். வேற என்னப்பா வேணும்? அதை அத்தனையும் நான் மீட்டி தந்து உன் வீட்டை செல்வமாக்கி தரேன், வெற்றி அடைவீர்கள். கர்மசாமிக்கு என் பொண்டாட்டியை நல்லாக்கி கொடு, இல்லைன்னா நீலாம் ஒரு சாமியா? உன்னை நம்பி உன் பிள்ளை எவ்வளோ நாளாக கண்ணீர் ஒடிச்சுக்கிட்டு இருக்கேன், என் மேலே உனக்கு இறக்கம் இல்லை அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். நான் பேசுனதை தெளிவாக புரிஞ்சு வரணும் அண்ணாச்சி. இன்னொரு தினம் காலையில் வந்துட்டு வாடா தம்பி. வரலாம், அடிச்சு தான் சரி வரும். உன் மனைவியை மெல்ல மெல்ல குணமாக்கும்படி கட்டளை ஆயிடுது. அவன் மூளையிலையும் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து தெளிவான நிலைகளில் நடக்க வைக்க, மன அடங்கி வாழ வைக்க, வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுடா அது இனிமேல் தொடங்கும் வெற்றியாக. அந்த கஷ்டம் தீரும்பா, தைரியமாக தீர்த்து தாரேன், நல்லா இரு. கர்மசாமிக்கு கள்ளக்குறிச்சி உன் ஆவலை மெச்சுகிறேன் மகனே. உன்னுடைய பாசத்தையும் பக்தியும் நான் பாராட்டுகிறேன். புற்றுமண்ணை எடுத்து என்னை புத்திமதியோடு பார்க்க வந்த மகன். நீ புற்றுமண் எடுத்திருக்கியா? நீ எடுத்திருக்கியாடா? கால் வந்துட்டு வா, நீ நின்றுக்கா அப்படி. அதெல்லாம் தெய்வம் மீது கொண்டு வந்து பக்திமா, தன்னை மறந்து நடக்கிற நிலை, புரியுதா? மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியது. ஏய் தம்பி, கால் வந்துட்டு வாடா. இவன் ஒரு சக்திமானா ஆகணும்னு விரும்புதான். எப்படி விரும்புதான்? சக்திமான், மேஜிக் சக்திமான் இல்லை, ஒரு தாயினுடைய அருளை பெற வேண்டும் என்று விரும்புகிறான். அப்படித்தானடா? கால் வந்துட்டு வா. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. ஆதி சிவன் தலையமர்ந்து ஆணவமா. என்ன அம்மன் அது? பெரிய ஆய். முன்னோர்கள் மாண்டு போன ஒரு தெய்வத்தின் ஆத்ம சக்தியை வைத்து கும்பிடுகிற தெய்வம். சரண இப்போ அதை வச்சு குறி சொல்லணும்னு நினைக்கிறியா? போடுறா அத்தாடி, அசத்துறாண்டா அக்காடி. கால் வந்துட்டு வேடா வா. சரி, புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகளாய அமாவாசை அன்று நள்ளிரவு சமயத்திலே அவளுக்கு பூஜையும் போட்டு மாமிசம் இல்லாமலே படைப்பு ஏற்றி என்னையே நினைத்து பூஜித்து வந்தால் உன் உள்ளத்தில் தோணுவதெல்லாம் அந்த பெரியாயி சொன்னதாக நடக்குமடா. கால் வந்துட்டு. ஆனாலும் தம்பி, 1.5 ஆண்டு தானடா அந்த பவரு. அதுக்கு பிறகு உன்னை அளந்து பார்த்து நிலைக்குமடா அந்த சக்தி. இந்தா பணம் சம்பாத்தியம் பண்ணிக்கலாம், வீடு கட்டிக்கலாம், கடன் தீர்த்துக்கலாம், போய்ட்டு வா. ஏய், புரியாமல் எந்திக்கிற? என்ன சொன்னேன் சொல்லு பாப்பா. நீ புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்று நள்ளிரவிலே பூஜை போட்டு மாமிசம் இல்லாமல் சைவ படப்பு ஏற்றி என்னையும் நினைத்து பெரிய ஆயவும் நினைத்து பூஜித்த பிறகு உன் உள்ளத்தில் தோடுவது அந்த சக்தியாக இருக்கும். புரிந்து நடந்து கொள். போடா தம்பி, போட போயிட்டு வாட. கள்ளக்குறிச்சி கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்த மகன். கடன்பட்டிருக்கியா? பொய் சொல்லுற மாதிரி தெரியுதே. கால் வந்துட்டு உனக்கு என்ன செய்யணும்? சரி, வா. உள்ள அங்கே போகலை, நான் ஏற்க மாட்டேன்ப்பா, நான் ஏற்க மாட்டேன். கள்ளக்குறிச்சியா ஆத்தூரா? ஏன்னா கள்ளக்குறிச்சியா எந்த இடம்? மலைக்கோட்டை 5 கிலோமீட்டர். 13 ஆண்டுகள் படாத பாடும் மன கஷ்டமும் கடனும் பெற்று பிள்ளைகள் முதல் மனைவி வரை மன உபாதையும் உடல் உபாதையும் அடைந்து
குடியிருக்கும் இடத்தை இழக்கக்கூடிய நிலைமைகளை எல்லாம் தோன்றி இப்பொழுது வேதனையடைந்து அலையின் உதவியால் கரை கடந்து நின்றது போல் என்னை காண வந்தாய். கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, உன் கடன் தீரும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் செம்மையாகும். வேற என்ன வேணும்? நடத்தியாச்சு, சந்தோஷமா இரு. போயிட்டு வா, வெற்றி ஆகிட்டார். அதுக்கு இப்போ உத்தரவு இல்லை. உனக்கு கடன் தீரும், கல்யாணம் நடக்கும். வா, ஒரு பாட்டு பாடுறேன், ஆவணி மாதம் ஒரு பாட்டு பாடுறேன். அதை என்ன படம்னு சொல்லுங்க பாப்போம். நீங்கள் போங்க, நீங்கள் போங்க. பூமாலையில் ஓர் மல்லிகை இதை நான் தான் தேர்ந்தது. இது என்ன படம்? இந்த பாட்டு ஊட்டி. நீங்களாம் போகலாம், ஊட்டி உத்தரவு. நீ மட்டும் உத்தரவுக்கு கால் விட்டுக்கலாம். ஊட்டி நல்ல ஒரு டூட்டி. ஊட்டி வா வா வா. கள்ளக்குறிச்சியில் அடுத்து ஊட்டி தான். மிச்சம்லாம் உட்காருங்க. உன் பிள்ளையினுடைய மனநிலைகளை நான் மாற்றிட்டோம்னா நீ நல்லாயிருவேன். அவளுக்கு எதிர்கால வாழ்க்கையை பற்றிய ஒரு மனக்குழப்பம் உனக்கு. நீ நினைத்தபடி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாமல் போய்விடுமோ என்னும் சந்தேகம் உன் உள்ளத்தில். அந்த உள்ளத்தை திருத்தி தந்தா போதுங்களா? கால் விட்டோம் வா. ஆவ் ஆவ் ஆவ். வரலாம். இந்தா எல்லாம் வெற்றியாச்சு. பிள்ளையின் வாழ்க்கையை தொடர்ந்தாச்சு. ஆனந்தமனை வாழ். சென்று வா மகனே, வென்று வா. ஊட்டி தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன்களையும் கஷ்டத்தையும் தீர்க்கணும்னு கேட்டு வந்தவங்க. வாழ்க மகனே, வாழ்க. மாரியம்மன் கோயில் எங்கே இருக்கு? பக்கத்தில். நான் மியூசியம் இருக்கிற கருப்பசாமி அங்கே இருக்கிற பார்த்துருக்கல. கால் வந்துட்டு வா. அங்கே மியூசியம் முறுக்கிற மாதிரி வீரமாக இருக்கு கருப்பசாமி. வாராய். என்ன வேணும்னு கேட்டுக்கா. கடனை தீர்த்து தந்துடுறேன். வேற நல்ல புரிஞ்சுக்கா. கணவனுடைய மனநிலைகள் பக்குவம் அடையவில்லை. வார்த்தைக்கு வார்த்தை மனவேதனையும் துயர் அறைகளும் நடக்கிறது. எங்கே போனாமனே தெரியாத அளவுக்கு போவான் வருவான். ஆனால் வீட்டுக்குள்ளே குழப்ப நிலையாக இருக்கும். கை நிறைய பணம் கொடுத்தா வரவு துறவை பார்த்தோங்கிற நிலைமை இல்லை. உன் தைரியத்தில் தான் அந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அதை சொல்ல மறக்கையே காலை வந்துட்டோம். உன் பிள்ளைய படிக்க வச்சு அரசு உத்தியோகம் வாங்கி தரேன். இப்போ இருக்க கடனை தீர்த்து தரேன். கணவனுடைய வாயில் வருத வார்த்தையெல்லாம் பொருந்தாத வார்த்தை. உன் மனசு ஏற்றுக்கிட முடியாத வார்த்தை. அப்படி ஒரு சம்பவம் நடக்காமல், அப்படி ஒரு தகராறு இல்லாமல் வாழ வச்சா போதும்ல. இந்தா சக்தியாக இருக்கும். நிறைய பணம் கிடைக்கும். வெற்றி அடைவான். 3 முறை பார்க்கவா. அதே ஊட்டி பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவர்கள். ஊட்டியா உங்களுக்கு ஊட்டியா? பொய்யா இருக்க. ஊட்டியா அதுக்கு கீழையா மேலையா? சில்ட்ரன்ஸ் பார்க் பக்கமா? எனக்கு அது தேவையில்லை. ஊட்டியில் எந்த இடம்? காலை வாங்க வாங்க. உங்கள் பாதையில் ட்ரெயின் போகுமோ? கோத்தகிரி போகிற வழியா? சரி, ஓகே. கால் விட்டு வரலாம். என்னம்மா உட்கார முடியலையா? சரி உட்காந்துப்பா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்.
கொஞ்சம் அங்கிட்டு எஸ்டேட்டுகள் போன்ற இடங்கள்லாம் அங்கே இருக்குது. உள்ளுக்கு போய் பார்த்தா முனியாண்டி சாமி, சொல்லமாட சாமி போன்ற சாமிகள்லாம் அந்த எல்லைக்குள்ளே இருக்கிறாங்க. போட்டி பொறாமையால் 2.5 வருஷம் கொஞ்சம் தகராறுகளும் மனவேதனைகளும் உறவினர்களுக்குள்ளேயும் நட்புலையும் நடந்துச்சு. அந்த தகராறுகளுக்கு பிறகு இப்போ உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு, நரம்புகள் பாதிக்கப்பட்டு, மனவேதனையால் உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோங்கிற பயம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா? கால் விட்டு வரலாம். கண்ணுக்கு நீ ஊரு இந்த உடல்நிலையை காப்பாற்றி உங்கள் கடன்களை தீர்த்து தந்தால் போதும்ல. வேற என்ன வேணும்? நல்லா ஆகணும். பக்கத்தில் வா. நீ எங்கே தள்ளி போடா தம்பி. என்னடா வேலை பார்க்க? சரி. அம்மா பராசக்தி அக்கினி சட்டிக்காரி, ஆயிரங்கண் பானைக்காரி. சரி. மனநிலைகள், முதுகெலும்பு, தலை சுத்து, ஆயாசம் எல்லாம் இருக்குது. சரிண்ணா? சரியாக்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வரலாம். வரலாம். வாடா தம்பி வா. இந்தாப்பா, இந்த கனியை நாளைக்கு சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுக்கா. நோய் குணமாகும், உடல் நல்லாயிரும். இதை வீட்டில் வச்சு கும்பிட்டுக்கா. பக்கத்தில் வா. நிறைய பணம் கிடைக்கும், வெற்றி உண்டு. ஒரு வீடு, இடம் ஒன்று முடிக்கக்கூடிய சக்தியவும் பணத்தையும் தந்திருக்கேன். வாங்கிக்கா. தொழில் நல்லாகும். சந்தோஷமாக இருந்தா போயிட்டு வாங்க. அடுத்த முறை பார்க்க வாங்க. என்ன புண்ணியம் கிடைக்கும்பா. சந்தோஷமாக இருக்கு. வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். உன் உள்ளத்தில் தோன்றிடுமே. ஏன் கவலைப்படுற? மகிழ்ச்சியாவா? போயிட்டு வா. கர்மசாமிக்கு வேதாரண்யம், வேதாரண்யம் திருத்துறை பூண்டியெல்லாம் தாண்டி போகணும். வேதாரண்யம் திருமறை காடு, தூய தமிழில். ஆரண்யம்னா காடு, வேதம்னா மறை. வேத ஆரண்யம். வேதாரண்யம் பைசில் 1. வேதாரண்யம், வேதாரண்யம் பைசில் 1, பைசில் 2, பைசில் 3. என் மகனுக்கு புத்திக்கு தோமணுன்னு கேட்டு வந்தவன். குறியத்தை அள்ளு. நாகப்பட்டினம் கல்யாணம்மா கல்யாணம். வாடா, கால் வந்துட்டு வாடா தம்பி. பா. நாகப்பட்டினமா? நாகப்பட்டினமா? 1 2 3. வீட்டுக்கு பின்னால் தண்ணீர் கிடக்கிற இடம் இருக்கா? குளமா, ஆறா, ஓடையா? கொல்லன்னா என்னது? வயல், தண்ணீர், ஓடைகள். சரி, கரெக்ட். நீங்கள் உண்டு இருங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஏய் பொண்ணு, உனக்கு எந்த ஊர்? எங்கே வந்து பேசுத? எந்த ஊர்ல? நாகர்கோயிலா? நாகப்பட்டினம் மாவட்டம். பக்கத்தில் வா. ஜென்மபாவத்தின் அடிப்படையில் உனக்கு கல்யாணம் இதுவரை நடக்கலை. இப்போ நடக்க வைக்கக்கூடிய நல்ல நேரம் உனக்கு வந்துருச்சு. பாவத்தின் நிழல்கள் நீங்கி புண்ணியத்தின் நிழல் பாதை வந்துருச்சு. அதனால் ஆவணிக்குள்ள பெண் இதுதான் என்று நிர்ணயம் பண்ணி ஐப்பசிக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சுட்டாரேன். கால் வந்துட்டு வா. அந்த ஏரியாவில் பாபர் ஷாப் எங்கடா இருக்கு? முடி அப்படியா? அந்த பகுதியில் உள்ள நண்பர்களை வச்சு உனக்கு ஜாதகம் துப்புகள் கிடைக்கும். இந்தா பெண் அமைஞ்சாச்சு, கல்யாணம் நடந்தாச்சு. பக்கத்தில் வரலாம்.
வாழ்க நாராயணா கோவிந்தா. அடுத்து பேசுவோம் என்னம்மா? அவன் நல்லா ஆயிடுவார், வெற்றி உண்டு, தைரியமாக இருங்கம்மா, வாழ்க. அப்போ வரட்டுமாம்மா? புண்ணியம் அடைஞ்சு வாங்க. எப்பொழுதுமெல்லாம் தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் வாருங்கள், ஆனந்தம் அடையுங்கள். கர்மசாமி, என் மகனுக்கு புத்திக்கு சுகம் இல்லையா, இல்லாட்ட வேற எதுவும் கோளாறு பண்ணிட்டாங்களா? ஏன் அப்படி நடக்கு? கால் வந்துட்டு வரலாம். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தானே இருக்கோம்னு அவன் இடிக்கான். ஆமாம், அவனுக்கு என்ன தெரியும்? அறியாமை. உட்கார். என்னடா அவன் பேர் என்னடா? சந்திரசேகரன். என்ன செய்தவனுக்கு? மன்னனையா? உட்காருக்கா. கொஞ்ச நேரம் கண்ண மூடி அமைதியாக இருங்க பார்ப்போம். ஐயனே கருப்பசாமி, இந்த பிள்ளைய காப்பாற்றலாமாப்பா? அடுத்த பௌர்ணமிக்கு கூட்டு வந்து உன்னை சரியாகிக்கலாம். பக்கத்தில் இந்தா, வெற்றி உண்டு மகனே, சந்தோஷம் அடைவாய். போ. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. விழுப்புரம், விழுப்புரம். விழுப்புரம் வாங்க, விழுப்புரம். விழுப்புரமா உங்களுக்கு? அப்படியா? என்ன பிள்ளைய பற்றி எதுவும் கேட்கணுமா? என்ன கேட்கணும்? வாங்க, கால் வந்துட்டு வாங்க. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். இது யாருப்பா? வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? இவன் ஏன் உங்கள் ஊரில் இருக்கா? வாங்க உட்காருங்க. வா குட்டிங்க, வா பக்கத்தில் வா. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணீரை துடைச்சிட்டு மனதை தெளிவு பண்ணி உட்கார். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகள் மனதுக்குள்ள, உள்மனதுக்குள்ள வஞ்சனையை வச்சுக்கிட்டே இவளை தீட்டுன்னு தீட்டி மன வருத்தங்களை உருவாக்கி இந்த வாழ்க்கையை சரியா தவறான கேள்விக்குறிகளை கொண்டு வந்து துயர அலைகளால் இப்பொழுது பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதுக்கு வேற யாரும் செஞ்சு நடந்திருக்கா, இல்லை உண்மையிலேயே மனசே அப்படித்தானா? இந்த ரகசியம் என்னென்னு தெரியவில்லையே ஐயான்னு நீங்கள் கேட்குறீங்க. கால் வந்துட்டு